சித்தருக்கெல்லாம் சித்தர் சிவனே போற்றி. நம்மளோட பதிவுகளில் தொடர்ச்சியா 12 ராசிகளுக்குமான பங்குனி மாத ராசி பலன்களை பார்த்துட்டு வரோம். அதோட தொடர்ச்சியா நம்மளோட இந்த பதிவுல ராசி கட்டத்துல 9வது ராசியா இருக்கக்கூடிய நெருப்பு ராசியான தனுசு ராசிக்கு இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளும் கிரக பெயர்ச்சிகளும் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சுருக்கமா பார்க்க போறோம். அதனால தனுசு ராசி அன்பர்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க இப்பதான் முறையா பாக்குறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அதை விட முக்கியமா உங்களை மாதிரியே போராட்டமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்க உங்க நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சொந்த பந்தத்திலேயோ இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் ரொம்பவே சாதகமா இருக்காரு. குரு பகவானும் சாதகமா தான் இருக்காரு. போதா குறைக்கு குரு பார்வையும் தனுசு ராசிக்கு நேரடியா கிடைக்குது. ஆனாலும் தனுசு ராசிக்காரங்க தொடர்ச்சியா கஷ்டங்களையும் வேதனைகளையும் மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது ஒரு சில தனுசு ராசிக்காரங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜென்ம சனி நடப்புல இருந்தா என்ன மாதிரியான பாதிப்புகளை கொடுக்குமோ சோதனைகளை கொடுக்குமோ அதே மாதிரியான சோதனைகளையும் போராட்டங்களையும் இப்ப வரைக்கும் சந்திச்சுட்டு வராங்க. அதாவது பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க தொழில் நஷ்டங்களை சந்திச்சிருக்காங்க, தொழில வீழ்ச்சிகளை சந்திச்சிருக்காங்க, தொழிலை தொடர்ந்து நடத்த முடியாம கடன் நெருக்கடிகளை சந்திச்சிருக்காங்க. இது கூடவே உடல் ஆரோக்கிய பாதிப்புகளையும் சந்திச்சு மன நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் வாழ்ந்துட்டு வராங்க. அதே நேரம் தனுசு ராசிக்கு 7.5 சனி முழுமையா விலகிடுச்சு. தற்சமயம் இவங்க சகாய சனியோட ஆதிக்கத்துல இருக்காங்க. அதனால தனுசு ராசிக்காரங்க தொட்டதெல்லாம் இனிமேல் பொண்ணாகும். எந்த காரியத்துல இவங்க இறங்கினாலும் வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். பணமும் புகழும் பதவியும் தனுசு ராசிக்காரங்களை தேடி வரும் அப்படின்னு பெரும்பாலான ஜோதிடர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையிலேயே தனுசு ராசிக்காரங்க இந்த மாதிரி யோகமான வாழ்க்கையை தான் வாழுறாங்களா அப்படின்னு கேட்டா கடந்த 7-8 வருஷங்களாகவே தனுசு ராசிக்காரங்க தொடர்ச்சியான நெருக்கடிகளை மட்டும்தான் சந்திச்சுட்டு வராங்க. எந்த விதமான யோகங்களும் அவங்களுக்கு கிடைக்கல. மனசளவுல நிம்மதி அப்படிங்கிற ஒண்ணு இல்லவே இல்லாம ஒரு விரக்தியான வாழ்க்கையை தான் இப்ப வரைக்கும் பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்க வாழ்ந்துட்டு வராங்க. தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் குருவும் சாதகமா இருக்கார். குரு பார்வையும் நேரடியா கிடைக்குது. சனி பகவானும் பெரிய அளவுல பாதகமான வீடுகள்ல இல்ல. அப்புறமும் எதுக்காக தொடர்ச்சியா தனுசு ராசிக்காரங்க இந்த அளவுக்கு சோதனைகள் சந்திச்சுட்டு வராங்க அப்படின்னு கேட்டா ராகு பகவானும் கேது பகவானும் மட்டும்தான் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ வரைக்கும் சோதனைகளையும் போராட்டங்களையும் கொடுத்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனுசு ராசிக்கு 4வது வீடான சுகஸ்தானத்துல ராகு பகவானும் 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல கேது பகவானும் அமர்ந்திருக்காங்க. ராகு கேதுக்களோட இந்த அமைப்பு தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு சில காரிய தடைகளை ஏற்படுத்தும், இழுபறிகளை ஏற்படுத்தும், பண நெருக்கடியை ஏற்படுத்தி தொழில் முடக்கத்தையும் கண்டிப்பா ஏற்படுத்தும். அதாவது இவங்க சொந்தமா தொழில் தொடங்கணும் அப்படின்னு முயற்சிகளை எடுக்கிறாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கடைசி கட்டத்துல ஏதாவது ஒரு வகையில தடைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்துடும். அதே போல வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கும் கடைசி நேர ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா தனுசு ராசிக்காரங்களுக்கு எல்லா வகையிலையும் வாய்ப்புகள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிடைக்கும். ஆனா அந்த வாய்ப்புகளை முழுமையா பயன்படுத்திக்க முடியாம கடைசி நேரத்துல தடைகள் அப்படிங்கிறது தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். இப்படி ஒரு சூழல்ல கடந்து போன மாசி மாசத்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு பெரிய அளவுக்கு யோகங்களையோ அல்லது அதிர்ஷ்டங்களையோ கொடுக்காத ஒரு மாதமாவே கடந்து போயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்யக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு கடந்த மாசி மாசத்திலையும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கல. திருமணத்துக்காக காத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு திருமண வாய்ப்புகள் எதுவும் கடந்த மாசி மாசத்துல அமையல. போதா குறைக்கு ஒரு சில பண நெருக்கடியையும் கடன் சம்பந்தமான நெருக்கடியையும் கொடுத்த ஒரு மாதமாவே கடந்த மாசி மாதம் இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது கடந்த மாசி மாசத்துல தனுசு ராசிக்காரங்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது ஓரளவுக்கு தாராளமாவே கிடைச்சிருக்கும். பண புழக்கம் இவங்க கைகள்ல எப்பவுமே இருந்திருக்கும். ஆனாலும் கைகள்ல இருக்கிற பணத்தை சேமிக்க முடியாம தொடர்ச்சியா ஏதாவது ஒரு வகையில செலவுகள் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருந்திருக்கும். இதனால பெரும்பாலான தனுசு ராசிக்காரங்களால கடந்த மாசி மாசத்துல ₹1 கூட சேமிக்க முடியல. போதா குறைக்கு ஒரு சில தனுசு ராசிக்காரங்க அவசர தேவைகளுக்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழலையும் கடந்த மாசி மாசம் ஏற்படுத்தி விட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். இப்படி ஒரு சூழல்ல இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகள் தனுசு ராசிக்காரங்களுக்கு என்ன மாதிரியான யோகங்களை கொடுக்கும், என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்களை கொடுக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். அந்த வகையில இந்த பங்குனி மாதத்தோட கிரக நிலைகளை ஆராய்ஞ்சு பார்க்கும்போது தனுசு ராசிக்காரங்களுக்கு மன நெருக்கடி இல்லாம ஓரளவுக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. அதாவது இந்த பங்குனி மாதம் முழுக்கவே சூரிய பகவான் 4வது வீடான மீன ராசியில ராகு பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சூரிய பகவான் தனுசு ராசிக்கு யோகாதிபதி அப்படிங்கறதால அவர் 4வது வீட்டுல இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல ஒரு சில அதிர்ஷ்ட யோகங்களை தனுசு ராசிக்காரங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். குறிப்பா இதனால் வரைக்கும் நீங்க தொடர்ச்சியா உடல் ஆரோக்கிய பாதிப்புகளை சந்திச்சுட்டு வரீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாசத்துல உங்க உடல் ஆரோக்கியத்துல ஒரு சில முன்னேற்றங்கள் ஏற்படுறத உங்களால கண்கூடா பார்க்க முடியும். சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா நோய்களோடையும் மாத்திரைகளோடையும் போராடிட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாசத்துல சூரிய பகவான் அருளால மிகப்பெரிய விடுதலை அப்படிங்கிறது கிடைக்க போகுது. அதே போல சூரிய பகவான் 4வது வீட்டுல இருக்கிறதால உங்க தாயோட உடல் ஆரோக்கியத்திலையும் சிறப்பான முன்னேற்றங்களை எதிர்பார்க்கலாம். போதா குறைக்கு தாய்வழி சொந்தங்களோட ஆதரவும் ஒரு சில உதவிகளும் கிடைக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்க
போகுது. அதே சமயம் என்னதான் சூரிய பகவான் 4வது வீட்டுல இருந்தாலும் ராகு பகவானும் 4வது வீடான மீனராசியில இருக்கிற காரணத்தால ஒரு சில சிக்கல்களையும் தனுசு ராசிக்காரங்க சந்திக்க வேண்டியது வரலாம். அதாவது நீங்க விவசாயம் சம்பந்தமான தொழில இருக்கிறீங்க அப்படின்னா இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு நெருக்கடியான காலகட்டமா இருக்கும். உங்களோட தொழில திடீர் நஷ்டங்கள் அல்லது பண இழப்புகள் ஏற்படுறதுக்கு கூட இந்த பங்குனி மாசத்துல அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. இது கூடவே 4வது வீட்டுல இருக்கிற ராகு பகவான் உங்களோட முன்கோபத்தை அதிகப்படுத்தி நீங்க ஒரு சில தவறுகளை செய்யறதுக்கு தூண்டுவார். இதனால இந்த பங்குனி மாதம் தனுசு ராசிக்காரங்க அதிகமா கோபப்படக்கூடிய ஒரு மாதமா இருக்க போகுது. அதே சமயம் அந்த கோபத்தால ஒரு சில இழப்புகள் அப்படிங்கறதும் தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். இதனால தனுசு ராசிக்காரங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த பங்குனி மாசத்துல உங்களோட கோபத்தை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணுங்க. அடுத்ததா இந்த பங்குனி மாசத்துல உங்க ராசிக்கு 3வது வீடான தைரிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லப்படுற கும்பராசியில சனி, செவ்வாய், சுக்கிரன் அப்படின்னு 3 கிரகங்கள் ஒண்ணு சேர்ந்து சஞ்சாரம் பண்றாங்க. இந்த கிரக சேர்க்கை தனுசு ராசிக்காரங்களுக்கு நிறைய மன குழப்பங்களை ஏற்படுத்தும். முடிவுகளை எடுக்கிறதுல நிறைய தடுமாற்றங்களையும் கொடுக்கும். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி உங்களால தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாம நிறைய குழப்பங்களை சந்திப்பீங்க. ஒரு சில நேரங்கள்ல அவசரப்பட்டு தவறான முடிவுகளை எடுத்துட்டு அது மூலமா ஒரு சில நஷ்டங்களையும் சந்திப்பீங்க. இதனால தனுசு ராசிக்காரங்க இந்த பங்குனி மாசத்துல ஏதாவது முக்கியமான முடிவுகளை எடுக்கிறீங்க அப்படின்னா வீட்டுல இருக்கிற பெரியவங்க கிட்ட ஆலோசனை பண்ணிட்டு அதுக்கப்புறமா முடிவுகளை எடுங்க. அதே போல செவ்வாய் பகவான் 3வது வீட்டுல இருக்கிற காரணத்தால இந்த பங்குனி மாசத்துல உங்களோட தன்னம்பிக்கையும் தைரியமும் 2 மடங்கா அதிகரிக்கும். அதாவது இந்த பங்குனி மாசத்துல உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் சரி எதையெல்லாமோ கடந்து வந்துட்டோம் இந்த பிரச்சனையை கடந்துட மாட்டோமா அப்படிங்கிற ஒரு மன தைரியம் உங்களுக்கு கண்டிப்பா ஏற்படும். அதே போல செவ்வாய் பகவான் 3வது வீட்டுல இருக்காரு அப்படின்னாலே உங்க சகோதரர்கள் மூலமா ஒரு சில உதவிகளும் ஒத்துழைப்பும் கிடைக்க போகுது அப்படின்னு அர்த்தம். குறிப்பா தொழிலா இருந்தாலும் சரி, உத்தியோகமா இருந்தாலும் சரி, அல்லது வியாபாரமா இருந்தாலும் சரி, உங்க கூட பிறந்தவங்க மூலமா ஒரு சில உதவிகள் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசத்துல கண்டிப்பா கிடைக்கும். அதே நேரம் கேது பகவான் சுப கிரகங்களோட பார்வை எதுவுமே கிடைக்காம உங்க ராசிக்கு 10வது வீடான தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதால தொழில் சம்பந்தமா ஏற்படக்கூடிய நெருக்கடிகள் அப்படிங்கிறது இந்த பங்குனி மாசத்திலையும் தொடரத்தான் போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா உங்களோட தொழில் எதிரிகள் ரொம்ப வேகமா வளருவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நிறைய நெருக்கடிகளை அவங்க கொடுப்பாங்க. அதே போல உத்தியோகத்துல இருக்கிற தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஒரு சில நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய மாதமாவே இந்த பங்குனி மாதம் இருக்க போகுது. குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா கேது பகவான் 10வது வீட்டுல இருக்கக்கூடிய காலம் வரைக்கும் பெரிய அளவிலான யோகங்களோ அல்லது அதிர்ஷ்டங்களோ தொழில் ரீதியா உங்களுக்கு கிடைக்காது. மற்றபடி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த பங்குனி மாசத்துல பெரிய அளவுக்கான பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்காது. அதுலயும் முக்கியமா உங்க ராசிக்கு அதிபதியான குரு பகவான் 5வது வீட்டுல இருக்கிற காரணத்தால கணவன் மனைவிக்கிடையே அன்பும் பாசமும் நெருக்கமும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டமா இந்த பங்குனி மாதம் இருக்கும். அடுத்ததா இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதியில அதாவது பங்குனி 19ஆம் தேதிக்கு அப்புறமா சுக்கிர பகவான் 3வது வீட்டுல இருந்து பயிற்சியாகி 4வது வீடான மீன ராசியில ராகு மற்றும் சூரிய பகவானோட இணைஞ்சு சஞ்சாரம் பண்ண போறார். சுக்கிர பகவானோட இந்த பயிற்சி தனுசு ராசிக்காரங்களோட வாழ்க்கையில ஒரு சில அற்புதமான மாற்றங்களை கொண்டு வர போகுது. குறிப்பா சுபகாரிய தடைகளை சந்திச்சுட்டு வரக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு அந்த தடைகள் சுக்கிர பகவான் அருளால முழுமையா விலகும். இதனால நீங்க சுபகாரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளை தொடங்குறதா இருந்தாலும் சரி அல்லது உங்க வீட்டுல சுபகாரியங்களை நடத்துறதா இருந்தாலும் சரி இந்த பங்குனி மாதத்தோட பிற்பகுதி ரொம்பவே அற்புதமான காலகட்டமா இருக்கும். நன்றி, வணக்கம்.